திரையை விட்டு விட்டு செல்லக்கூடாது என்பது என்னுடைய மிக, அதுவும் உச்ச நட்சத்திரங்கள் சென்றால் அந்த திரை வெற்றிடமாகி விடுகிறது அல்லவா. அந்த இடத்துக்கு இன்னொரு சிவகார்த்திகேயன் வந்து ஃபில் பண்ணாலும் அந்த சிவகார்த்திகேயன் பெரிய ரவுண்ட் ஆகிறதுக்கு இன்னும் 4 வருஷம் 5 வருஷம் ஆகலாம். அப்படி ஓவர் நைட்டில் ஒருத்தர் அந்த விஜய் இடத்துக்கு வந்துட முடியாது. அது வரையிலும் அது வெற்றிடமாகத்தானே இருக்கும். தவறு இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க அது அரசியலுக்கு போனாலும் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் அவர் எலெக்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடியே ஜனநாயக விண்ணப்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் கொடுத்து இப்போ அரசியலுக்கு போனால் வரும் தானே, தெரியாதா? 100 படம் நடிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு தெரியாதா? பார்த்துருக்கீங்களே, வராதா? நீங்கள் ஏன் உங்கள் இடத்த விட்டுட்டு இன்னொருத்த வீட்டுக்குள்ளே பூந்தீங்கன்னா அவன் அடிக்க தானே செய்வான். உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்குது இல்லையா? உங்கள் வீட்டுக்குள்ளே எவனாவது உங்களை ஆட்ட முடியுமா? முடியாது இல்லையா? அப்புறம் அப்படி பார்த்தா யாருமே அரசியலுக்கு வரக்கூடாதா? அப்போ ஏன் வாங்க ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறதுக்கு மட்டும் தான் வரணும் சார். இந்த அரசியலுக்கு நீங்கள் போனால் என்ன செய்வீர்கள், என்ன நடக்கும், எதற்காக? ஏன் இங்கே இருக்கிற அரசியல் சரியில்லையா? எனக்கு புரியல. இங்கே இப்போ 50-60 வருடமாக நம்ம நாட்டை, தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். வேறு எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதுக்குள்ளே நுழைய முடியல. இதை விட என்ன ஒரு அரசியல் கட்டமைப்பு வேணும்? இதை முதல்ல நீங்கள் சல்யூட் பண்ணி வணக்கம் போட வேண்டாமா? மற்ற ஸ்டேட்டுகளில் போய் பாருங்கள். சுதந்திரம் வாங்கிட்டாலும் சுதந்திரமாக இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. சரியா? சரியா? ஆகவே நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம ஸ்டேட் என்னங்கிறது நமக்கு புரியணும். உலகத்துக்கு அரசியல் கற்றுக் கொடுக்குற இடத்துல நம்ம இருக்கிறோம். அரசியல் வேண்டாங்கிறது அல்ல. அந்த அரசியலை எப்படி வடிவமைக்கணும்னு பாருங்கள், எப்படி டிசைன் பண்ணு பாருங்கள். புரட்சித் தலைவர் வந்தார், அதுக்கு காரணம் இருந்தது. ஆனால் எல்லோரும் புரட்சித் தலைவர் மாதிரியே வந்துட முடியாது இல்லையா?